ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன பார்க்க போனால் சப்பாத்தி தான் குருமா செய்ய போகிறோம். சன்னா மசாலா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல்லாம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சின்னதாக குண்டா வச்சு குண்டா நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான சோம்பு சேர்த்துக்கலாம். சில பேர் பட்டை கிராமெலாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்கலாம். சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சுன்னா பொடியாக நான் வந்து வெள்ளை வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரே வெங்காயம் தான் அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா வதங்கட்டும். என் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்போ தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது என்ன மறந்துட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். அப்புறம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை இப்போ என்னன்னு கருவேப்பிலையே நான் மறந்துடுறேன். எதில் போட்டாலும் கருவேப்பிலையே மறந்துடுறேன் போடுறதுக்கே. கருவேப்பிலையே ஃபுல்லாக போடவே இல்லை நான் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கும்போது தான் ஐயோ நான் கருவேப்பிலையே போடலைன்னு யோசனையே வருது. கருவேப்பிலை போடவே மறந்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி தான் அதில் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்துட்டே கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடைலாம் நல்லா போய் நல்லா தோல்லாம் சுருங்கி வந்து நல்லா வெந்து வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி அதோடய நான் வச்சதோட இன்றைக்கி வச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேர் இது வைப்பாங்க, அது பேர் என்ன, பொட்டுக்கல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது என்னமோ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது மாதிரி வைக்கிறது. நிறைய டைம் நானும் செஞ்சுருக்கேன் தான். ஒவ்வொரு குழம்புக்கு டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு குழம்புக்கும் டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் பொட்டுக்கல்லாம் சேர்க்கல. வேணால் முந்திரி 2 சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்லிக்கு பதிலாக முந்திரியோடு சேர்த்துக்கலாம். அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, இந்த மசாலா போடும்போது வீடியோ எடுத்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதான் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வெள்ளை வெங்காயம் வதங்குறது ரொம்ப லேட் ஆகுது. நார்மலாக எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற வெங்காயத்தை விட வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப வதங்குறது லேட் ஆகுது. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சுண்டலையும் சேர்த்துக்கலாம். இது நைட்டுக்கு மட்டும்தான், கம்மியாக வச்சா போதும். அவ்வளோத்துக்கு வைக்க தேவை கிடையாது. கம்மியாக தான் வச்சுருக்கேன். மிச்சம் இருந்தால் கூட காலைல மாவு இருக்கும் எப்படியும். நிறைய தான் பிசைஞ்சிருக்கேன். நாளைக்கு காலைல கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். நாளைக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் சுண்டல் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வருது கொஞ்சம். இப்போ வந்து வேக வச்ச சுண்டலையும் அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன் பாதி சுண்டல் எடுத்துட்டேன்னு தெரியுமா? நான் வந்து சுண்டல் பைத்தியம். சுண்டல் நிறைய சாப்பிடுவேன். வேர்க்கடலை, சுண்டல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொதிச்சு வரதுல நம்ம தேங்காய் அரைச்சி வந்துடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி போல் துருவி வச்சுருக்கேன். இதில் 2 முந்திரி சேர்த்து அரைச்சி வந்துடலாம். முந்திரி வச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து கீற்று அரிஞ்சும் சேர்க்கலாம். ஆனால் கீற்று அரியுது அவ்வளோக்கா பிடிக்கல. அதனால தான் துருவிடுறது. 2 முந்திரி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. குழம்பு கொதிக்கிறதுல தேங்காய் அரைச்சதை ஊற்றி வைக்கலாம். இப்போ
தேங்காய் அதோட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா வற்றி வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரியட்டும். எனக்கு பொழுதேயும் குழம்பு ஏதாச்சும் கிண்ட சொன்னால் கிண்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த குழம்புல இந்த ஏதாச்சும் பொரியலோ செஞ்சால் கிண்டிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாங்க பாருங்கள். சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு குழம்பு. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். மற்றபடி மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் பத்தாத மட்டும் இருந்துச்சு, கொஞ்சம் போட்டேன். நல்ல ஒரு வாசனை. அன்றைக்கி நான் எப்போதும் 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். அன்றைக்கி 3 சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருந்தனால தான் அந்த அளவுக்கு நான் ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கேன். எப்போதும் நான் எப்போயாவது 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். அன்றைக்கி 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்போனா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிட வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட்டு சப்பாத்தி தான் நான் காமிக்கிறது. ஏற்கனவே சப்பாத்திலாம் போட்டாச்சு. நான் தான் ஒரு ஆள் மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் சப்பாத்திலாம் போட்டேன். ஷேப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எனக்கு ரவுண்ட் ஷேப்லாம் வராது சப்பாத்தி என்றைக்குமே. எப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதே சேர்த்து செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நான் மாவு எங்கே வாங்கினா நசூஸில் மட்டும்தான் மாவு வாங்குறது. சப்பாத்தி மாவுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி பிசையே தேவை கிடையாது. தண்ணி ஊற்றி செஞ்சால் மட்டும் போதும். செம்ம சாஃப்டாக இருக்கும் மாவு. எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். 2 சப்பாத்தி வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு மாதிரி, வேறு டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. குழம்பு இறக்கி வச்சோன்னே எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சன்னா மசாலா குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு. பக்கத்துலேயே மத்தியானம் செஞ்ச பாவக்காய் இருந்துச்சு. அது சைடிஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே, பாய்.